So hello all, இந்த வீடியோல நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அரே ஆக்சிஸ்ல 2 பாயிண்ட் சோர்சஸ், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 2 பாயிண்ட் சோர்சஸ் இருக்கக்கூடிய அரே ஆண்டனாக்கான எலக்ட்ரிக் ஃபீல்டு எக்ஸ்பிரஷன் தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? இதை வந்து என்ன எலமெண்ட் அப்படின்னு கூட கேட்கலாம், என்ன எலமெண்ட் சோர்சஸ் அப்படின்னு கேட்கலாம். எக்ஸாம்பிள் பாயிண்ட் சோர்சஸ் அப்படின்றது என்னன்னா ஐசோட்ரோபிக் ரேடியேட்டர். ஐசோட்ரோபிக்னா பாயிண்ட் சோர்ஸ் அப்படின்னா ஆல் டைரக்ஷன்லையுமே ரேடியேஷன் பேட்டர்ன் ஆல் டைரக்ஷன்லையுமே ரேடியேட் ஆகக்கூடிய ரேடியேட்டர் தான் நம்ம பாயிண்ட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் 3 கண்டிஷன் இருக்குது based on the amplitude and phase. So equal in amplitude or equal in magnitude நாலும் ஒன்று தான், amplitude நாலும் ஒன்று தான். கரெக்ட் தான். ஸோ ஈக்குவல் இன் ஆம்ப்ளிடியூட் அண்ட் இன் ஃபேஸ். ஸோ இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோமா, அதாவது ப்ராட் சைடு அரே கண்டிஷன் இது. ஸோ ஈக்குவல் இன் ஆம்ப்ளிடியூட் பட் அவுட் ஆஃப் ஃபேஸ். ஸோ இது என்ஃபயர் கேஸ் இது. ஸோ ஓகேவா, என்ஃபயர்னு கேட்கலாம், ப்ராட் சைடுன்னு கேட்கலாம். கேட்டாங்கன்னா கேஸ் 1 எழுதணும், கேஸ் 2 எழுதணும் ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ அதே மாதிரி கேஸ் 3ல என்னன்னா அன்ஈக்குவல் ஆம்ப்ளிடியூட் அண்ட் இன் கேஸ் ஆஃப் எனி ஃபேஸ். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கேஸ் 1 பார்க்கலாம். கேஸ் 1 என்னன்னா அரே ஆஃப் 2 point sources with equal in magnitude and in phase. So இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டயக்ராம் ஒன்று நான் இங்கே ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த டயக்ராமில் you will be having ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நான் ஒரு கோஆர்டினேட் ஆக்சஸ் வரைஞ்சிட்டேன். இதில் எனக்கு ஆண்டனா 1 will be placed in the left hand side of this coordinate axis and antenna 2 will be placed in the right hand side of this coordinate axis. ஸோ இப்போ எனக்கு என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் இந்த மாதிரி எனக்கு P அப்படின்னு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த டிஸ்டன்ஸில் எனக்கு ஆண்டனாவோட ரேடியேஷன் எவ்வளோ இருக்குன்னு நான் மெஷர் பண்ணும் அப்படின்னா என்ன மாதிரியான வேவ் எப்படி ப்ரொபகேட் ஆகும்னா மேபி இந்த டைரக்ஷனில் எனக்கு ப்ரொபகேட் ஆகலாம், ஆர் எல்ஸ் எனக்கு செகண்ட் ஆண்டனாலேருந்து எனக்கு இந்த மாதிரி ப்ரொபகேட் ஆகலாம், ஆர் எல்ஸ் என்ன ஆகும்னா ஸ்ட்ரெயிட்டாக இது டேரெக்டாகவும் ப்ரொபகேட் ஆகலாம், ஆர் எல்ஸ் எனக்கு வந்து தேர் மேபி அ பாசிபிலிட்டி எனக்கு இங்கேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது 1 டேஷ்னு வச்சுக்கிறேன், அதே மாதிரி இங்கேருந்து எனக்கு 2 டேஷ்னு வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி 1 டேரெக்டாக 1 to 2க்கு எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 1லேருந்து 2க்கும் எனக்கு ப்ரொபகேட் ஆகும், ஆர் எல்ஸ் 1லேருந்து 1 டேஷ் வரும், 1 டேஷ்லேருந்து 2 டேஷ், 2 டேஷ்லேருந்து ஃபைனலி 2க்கும் எனக்கு போகும். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 1க்கும் 2க்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும், டிஸ்டன்ஸ் ஸ்பேசிங் பிட்வீன் ஆண்டனா ஷுட் பி இந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் டி. அப்போது இந்த 0லேருந்து இந்த 1க்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்ன, d/2. அதே மாதிரி 0லேருந்து 2க்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்ன, d/2. ஓகேவா? இதுதான் நம்ம இங்கே பார்த்தோம். ஸோ அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ஆக்சிஸ் கூட இந்த ஆங்கிள் என்னன்னா தீட்டான்ற ஆங்கிள் இருக்கும். ஸோ இது எனக்கு ஆங்கிள் தீட்டா அப்படின்னா இந்த ஆங்கிளும் எனக்கு என்னவா தான் இருக்கும்னு கேட்டிங்கன்னா தீட்டான்ற ஆங்கிள் தான் எனக்கு இருக்கும். ஸோ ஓகேவா, ஆல்ரெடி நான் சொன்னது தான் கரெக்டாக. இப்போது வித் ரெஸ்பெக்ட் டு காஸ் தீட்டா நம்ம டிஃபைன் பண்ணோன்னா காஸ் தீட்டா வச்சு நம்ம இந்த வேல்யூ கண்டுபிடிச்சோன்னா இங்கே ஆல்ரெடி டி இருக்குது, காஸ் தீட்டா வச்சு கண்டுபிடிச்சோன்னா இந்த லென்த் ஆஃப் திஸ் வில் பி என்னன்னா டி இன்ட்டு காஸ் தீட்டா. ஓகேவா? டி காஸ் தீட்டாவா இருக்கும். இது டி காஸ் தீட்டானா அப்போ பாதி, அதாவது பாதி வேல்யூ என்னவா இருக்கும், பாதி வேல்யூ இந்த சென்ஸ் இது d/2 காஸ் தீட்டா. கரெக்டாக? அதே மாதிரி எனக்கு இங்கிருந்து இந்த பாதி எனக்கு மறுபடியும் இன்னொரு d/2 காஸ் தீட்டா. இதுதான் இந்த டயக்ராமில் நான் பிளாட் பண்ணியிருப்பேன். ஓகேவா? ஸோ இதுதான் அந்த டயக்ராமில் நான் பிளாட் பண்ணியிருப்பேன். ஸோ இங்கே எனக்கு இருக்குது. அதுக்கு முன்னாடி இன்னொரு பேசிக்கான விஷயம் என்னென்னா நம்மளுக்கு சைன் ஃபார்முலா காஸ் ஃபார்முலாலாம் தெரிஞ்சிருக்கும். சைன் 0 டிகிரி என்ன, சைன் 30 டிகிரி, சைன் 90 டிகிரி, சைன் 45 டிகிரி, இந்த மாதிரி ஃபார்முலா தெரிஞ்சிருக்கும். பட் பேசிக்கலி சைன் 0 டிகிரி என்ன வேல்யூ இருக்கும், சைன் 90 டிகிரி என்ன வேல்யூ இருக்குன்ற பேசிக் ஃபார்முலாஸ் தெரிஞ்சாலே போதும். ஓகேவா? இப்போது எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் நான் காசு எடுத்துக்கிறேனே, காசு வந்து எப்போ வேல்யூஸ் எனக்கு காஸ் வந்து எப்போ வேல்யூ 1 இருக்கும்னு கேட்டிங்கன்னா எனக்கு 0 டிகிரியில் இருக்கும். எப்போ -1 இருக்கும்னு கேட்டிங்கன்னா 180 டிகிரியில் எனக்கு -1 இருக்கும். ஓகேவா? சாரி, 180 டிகிரியில் எனக்கு -1 இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி காஸ் எப்போ 0வாக இருக்குன்னா 90 டிகிரியில் 270 டிகிரியில் எல்லாமே காஸ் 0வாக இருக்கும். பட் இன் கேஸ் ஆஃப் சைன் அப்படியே எனக்கு ஆப்போசிட் கண்டிஷன். கரெக்டாக? ஸோ எனக்கு இந்த இடத்துல 0வும் இந்த இடத்துல எனக்கு 1ம் இருக்கும். ஓகேவா? இதுதான் எனக்கு முக்கியமாக தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம். ஸோ அப்போது சைன் ஃபார் எக்ஸாம்பிள் சைன் இன்வர்ஸ் ஆஃப் நான் இப்போ வந்து 0 அப்படின்னு வச்சிருக்கிறேன்னா சைன் இன்வர்ஸ் 0 அப்படின்னா இந்த 0 or 180 நான் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா n இன்ட்டு பைன்னு நான் ரெப்ரசென்ட் பண்ணலாம். பிகாஸ் பை உனக்கு தெரியும் 180 டிகிரி. கரெக்டாக? இந்த என்னோட வேல்யூ இட் மேபி எய்தர் 0, 1, 2, 3 ஆர் எனிதிங். ஸோ இப்போ 0 சப்ஸ்டியூட் பண்ணால் 0 இன்ட்டு பை 0 டிகிரியில் எனக்கு சைன் 0வாக இருக்கும். அதே மாதிரி 1 சப்ஸ்டியூட் பண்ணால் 180, சைன் 180லையும் எனக்கு 0வாக தான் இருக்கும். ஓகேவா? இதே மாதிரி தான் சைன் இப்போது எனக்கு இந்த 90, 270 எல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணும். அதாவது 180, 0, 180 எல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணணும்னா n பைன்ற கண்டிஷன் போடணும். இதுவே எனக்கு 1 வேல்யூ எப்போ இருக்குன்னு நான் ரெப்ரசென்ட் பண்ணும் அப்படின்னா எனக்கு என்னென்னா 2n + 1
pi by 2 அப்படின்னு போகணும். பிகாஸ் pi by 2 என்ன 90 டிகிரி கரெக்டாக, pi by 2 90, 2n plus 1 ஆட் நம்பர் ரெப்ரசென்ட் பண்ணுது கரெக்டாக. வேறு n is equal to 0 1 2 3 அதே தான். ஸோ 2n plus 1 ஆட் நம்பர் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ விச் மே பி 90 120 இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் எனக்கு சைன் வில் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் 1ல எனக்கு இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கு காசும் எனக்கு அப்படியே இன்வர்ஸ் கண்டிஷன். ஓகேவா? ஸோ இதுதான் எனக்கு இங்கே நம்ம பார்க்கக்கூடிய பேசிக்ஸ். ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக டெரிவேஷன் போகும்போது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்ததுமே நான் என்ன பண்ண போகிறேன், இந்த டயக்ராம் வரைஞ்சதுக்கப்புறம் ஐ வில் பி ஃபைண்டிங் பாத் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த பாயிண்ட் சோர்ஸ் 1' and 2'. ஸோ 1' to 2' இருக்கக்கூடிய பாத் டிஃப்ரென்ஸ் என்ன நான் ஃபைண்ட் பண்ண போகிறேன். பாத் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, இதிலிருந்து இதுக்கு எனக்கு எவ்வளோ பாத் டிஃப்ரென்ஸ். ஸோ இதுலேருந்து இது எதுக்கு பாத் டிஃப்ரென்ஸ் கேட்டால் d cos θ கரெக்டாக. இதுலேருந்து இதுக்கு பாத் டிஃப்ரென்ஸை d cos θ. ஸோ அப்போ பாதி ஃபைண்ட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு இது d/2 cos θ, இது ஒரு d/2 cos θ, ரெண்டு ஆட் பண்ணால் போதும். ஸோ இது எனக்கு d/2 cos θ ப்ளஸ் இது எனக்கு d/2 cos θ. ஃபைனலி கண்டுபிடிச்சா d cos θன்ற வேல்யூ வரும். ஆல்ரெடி இங்கே சொன்ன மாதிரி d cos θன்ற வேல்யூ தான் எனக்கு வந்திருக்கு, which is in case of மீட்டர். ஓகேவா? which is in meter. If I am finding it will be in the wavelength அப்படின்னா you will be dividing it by lambda. And next step என்னன்னா phase angle difference. So phase angle difference can be represented in terms of psi. So phase angle difference is nothing but 2 pi times of this path difference. So 2 pi times of this path difference. So 2 pi when it is multiplied by d by lambda into cos theta. Therefore 2 pi by lambda into d cos theta. இந்த நம்ம antenna wave propagationல எந்த இடத்துல பீட்டா வந்தாலும் you will be having 2 pi by lambda அப்படின்ற வேல்யூ தான் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். So 2 pi by lambda is nothing but the beta ஓட வேல்யூ. ஓகேவா? phase angle value. So அப்போ எனக்கு 2 pi by lambda க்கு பதிலா b cos theta சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன், which is represented in radians. So ஸ்டெப் 1ல பாத் டிஃபரன்ஸ் ஃபைண்ட் பண்ணா அது கூட 2 pi மல்டிப்ளை பண்ணி நான் ஃபேஸ் ஆங்கிள் டிஃபரன்ஸ் ஃபைண்ட் பண்ணிட்டேன். ஸ்டெப் 3ல என்ன பண்ண போறேன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபைண்ட் பண்ண போறேன். So total electric field for the 2 point source array is the vector sum of the individual element of the array. அதாவது ரெண்டு ஆண்டனா இருக்கு, ரெண்டு எலிமெண்ட்ல எனக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கு அப்படின்னா ஒன்னுத்தையும் ரெண்டுத்தையும் தனித்தனியா நான் ஆட் பண்ணிக்கிட்டா முடிஞ்சிச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு E1ன்றது ஃபர்ஸ்ட் ஆண்டனாவுடைய மேக்னிடியூடு, இது ஃபேஸ், இது செகண்ட் ஆண்டனா மேக்னிடியூட், செகண்ட் ஆண்டனா ஃபேஸ். இங்கே எனக்கு ஏன் மைனஸ் ப்ளஸ் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஆண்டனா செகண்ட் பாயிண்ட் வந்து லீட்ல இருக்கு, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் லாக்ல இருக்கு, ஏன்னா இதுதானே முன்னாடி இருக்கு. ஸோ அதனால எனக்கு லீட் அண்ட் லாக் ரெப்ரசென்ட் பண்றதுக்கு மைனஸ் ப்ளஸ் இருக்கு. அதாவது ஆக்சஸை பொறுத்த வரைக்கும் இது எனக்கு நெகட்டிவ் ஆக்சஸ், இது பாசிட்டிவ் ஆக்சஸ்ல இருக்குன்றதுனாலையும் நான் அதை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த கண்டிஷன் என்ன, ஈக்குவல் இன் மேக்னிடியூட் அண்ட் இன் ஃபேஸ். ஈக்குவல் இன் மேக்னிடியூட்னால என்ன E1 E2 ஈக்குவல். அண்ட் ஃபைனலி நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்ல அதான் பண்ண போறோம். E1 is equal to E2 is equal to ஃபைனலி நம்ம E0ன்றதை ஈக்குவேட் பண்ணிக்க போறோம். ஓகேவா? E0ன்னு ஈக்குவேட் பண்ணி அதை காமனாக வெளியே எடுத்துடலாம். ஸோ இந்த ப்ளஸ் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா சேம் ஃபேஸை ரெப்ரசென்ட் பண்ணுது. பிகாஸ் இந்த டெரிவேஷன் என்ன, ஈக்குவல் இன் மேக்னிடியூட் இன் ஃபேஸ் கரெக்டாக. ஈக்குவல் இன் மேக்னிடியூட்ன்றதுக்காக E1 is equal to E2ன்னு போட போகிறோம். இன் ஃபேஸ் அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக எனக்கு இங்கே ஒரு ப்ளஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் எனக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் என்ன பண்ண போகிறேன்னு பாருங்களேன். ஆஸ் ஆம்ப்ளிடியூட் ஆர் சேம், ஸோ வி ஆர் கோயிங் டு ஈக்குவேட் E1 is equal to E2 is equal to E0. அண்ட் ஃபர்தர் நம்ம என்ன பண்ண போனோம், ரெண்டுத்துலையுமே E1 E2 ரெண்டுத்துக்கு பதிலாக E0 சப்ஸ்டியூட் பண்ணிட்டு காமனாக வெளியே எடுத்தோம்னா யூ பி ஹேவிங் திஸ் ஈக்குவேஷன். ஸோ ஃப்ரம் திஸ் ஈக்குவேஷன் நம்மளுக்கு இதில் பார்த்தாலே தெரியுது which is in the format of e power I theta plus e power minus I theta. So this can be represented in terms of 2 into cos theta. So இதில் எனக்கு தீட்டாக்கு பதிலாக e power I theta தானே, தீட்டாக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது pi by 2. அப்போ cos thetaக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணும், pi by 2 சப்ஸ்டியூட் பண்ணும். therefore E0 into 2 times of cos theta. So 2 times of cos pi by 2. So இந்த 2 நான் வெளியே எடுக்கும் போது 2 cos pi by 2. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஆல்ரெடி நம்ம போன ஈக்குவேஷனில் சை கண்டுபிடிச்சோம். சை இஸ் நத்திங் பட் பாத் ஆங்கிள், சாரி ஃபேஸ் ஆங்கிள் டிஃபரன்ஸ் கரெக்டாக. இந்த ஃபேஸ் ஆங்கிள் டிஃபரன்ஸ் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறேன். சப்ஸ்டியூட் பண்ணால் 5க்கு பதிலாக b into cos theta சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். முடிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா இந்த ஆம்ப்ளிடியூட நான் நார்மலைஸ் பண்ண போறேன். ஆம்ப்ளிடியூட் நார்மலைஸ் பண்றதுனா இதை நான் எலிமினேட் பண்ண போறேன். அதாவது 1ன்ற வேல்யூ நான் சப்ஸ்டியூட் பண்ணி இதை எலிமினேட் பண்ணி மீதி இருக்கக்கூடிய வேல்யூ மட்டும் நான் ஃபைண்ட் பண்ண போறேன். ஓகேவா? இதை நான் நார்மலைஸ் பண்றேன் அப்படின்னா நார்மலைஸ்னா ஈக்குவல் டு 1 போட போறோம். ஸோ 2 into E0 is equal to 1 which represents E0 is equal to 1/2. ஸோ இது நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இது நம்ம மேக்னிடியூட நம்ம ரிமூவ் பண்ற மாதிரி, அதாவது 1ன்ற வேல்யூவா நம்ம வச்சுக்கிறோம். ஸோ மீதி என்ன இருக்கும், cos of this value. ஓகேவா? we already know that beta is equal to 2 pi by lambda and d is nothing but spacing. கரெக்டா? spacing may be either of 0 lambda by 4 lambda by 8 இப்போ or lambda by 2. நம்ம क्वेश्चनல எதுமே கொடுக்கல அப்படினா lambda by 2 னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. क्वेश्चनல in terms கொடுத்திருந்தாங்கனா, அதாவது spacing between the two antenna கொடுத்திருந்தாங்க lambda by 4 னா குவார்ட்டர் வேவ்லெந்த் கூட கொடுக்கலாம். சோ குவார்ட்டர் வேவ்லெந்த் கொடுத்திருந்தாங்கனா lambda by 2 க்கு பதிலா lambda by 4 சப்ஸ்டிட்யூட் பண்ணி இந்த டெரிவேஷன்ல சின்னதா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். சோ if எதுமே கொடுக்கலனா lambda by 2. so if d is equal to lambda by 2 and we know that
beta is equal to 2 pi by lambda. இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ cos ஆஃப் பீட்டாக்கு பதிலாக என்ன 2 pi by lambda, டிக்கு பதிலாக lambda by 2 into cos theta by 2. ஓகேவா? இந்த lambda கேன்சல் ஆகும், இந்த 2 கேன்சல் ஆகும்போது ஃபைனலி cos pi by 2 into cos theta. This will be the equation for your broadside array. ஓகேவா? In case of Endfire array பொறுத்த வரைக்கும் cos of pi by 2 cos theta க்கு பதிலாக sin of pi by 2 cos theta வரும், சேம் டெரிவேஷன் தான் இருக்கும். ஓகேவா? in terms of graphical representation for the next step, graphical representation for the radiation pattern. So usually நம்மளுக்கு தெரியும் radiation pattern will be maximum in 90 degree and 270 degree and minimum at 0 degree and 180 degree. அப்போ மேக்ஸிமம் கண்டுபிடிச்சா ஃபைனல் வேல்யூ என்ன இருக்கும்? 90 degree 270 degree இருக்கும். மினிமம் கண்டுபிடிச்சா ஃபைனல் வேல்யூ என்ன இருக்கும்? 0 degree 180 degree. கரெக்டாக 0 degree 180 degree. Always half power point direction for this will be 60 plus or minus 60 plus or minus 120 தான். இதெல்லாமே நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா நம்ம டெரிவேஷனில் தப்பே பண்ண மாட்டோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் ஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பயுமே காஸ் எப்போ மேக்ஸிமம், ஏன்னா இதை மேக்ஸிமம் பண்ணணும், காஸ் எப்போ மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. ஸோ இந்த ஈக்குவேஷனில் எல்லாத்துக்கும் பதிலாக 1 நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன், ஈக்குவல் டு 1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ காஸ் ஆஃப் pi by 2 cos theta is equal to plus or minus 1. நமக்கு மேக்ஸிமம் கண்டுபிடிக்க போகிறதுனால டீட்டா மேக்ஸ்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? த நெக்ஸ்ட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த காஸ் நான் ஃபைனலி இந்த தீட்டா மேக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ இங்கே என்ன பண்ணணும்? இந்த காஸ் அந்த சைடு கொண்டு போகணும், பை பை அந்த சைடு கொண்டு போகணும், காஸ் அந்த சைடு கொண்டு போயிட்டு ஃபைனலி இந்த 90 270 கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான், சிம்பிளான ஸ்டெப் தான். ஸோ என்ன பண்ண போகிறேன்? காஸ் அந்த சைடு கொண்டு போகும்போது காஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி காஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 எந்த வேல்யூவில் காஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 எப்போ வரும்? காஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 0 or 180 டிகிரியில் தான் வரும். 0 or 180 can be represented in terms of n pi and 90 or 270 can be represented in terms of 2n plus 1 pi by 2. ஓகேவா? இந்த இதுதான் சின்னதாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ எனக்கு n பைன்னு வந்துருச்சு. இப்போ வந்ததுக்கப்புறம் எடுத்ததுமே n is equal to 0 சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல என்ன ஆகும்? எனக்கு 0 ஆகி ரைட் ஹேண்ட் சைட் 0 ஆகிடும். ஸோ pi by 2 cos theta max is equal to 0. இந்த theta by 2 pi by 2 அந்த சைடு போச்சுன்னா 0 ஆகிடும். ஸோ cos theta max is equal to 0. அப்போ theta max is equal to திருப்பி அந்த காஸ் அந்த சைடு போனால் cos inverse of 0. cos inverse of 0 எப்போ வரும்? cos inverse of 0 எப்போ வரும்னா 90 2n plus 1 pi by 2, அதாவது 90 270 டிகிரி. அது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியுமே, கரெக்டாக 90 and 270 டிகிரி. அதில் தான் மேக்ஸிமம் இருக்கும் இன் கேஸ் ஆஃப் ப்ராட் சைடு அரே. மினிமம் டேரக்ஷன் பார்க்கலாமா? மினிமம் எப்போ இருக்குன்னா இந்த ஈக்குவேஷனை 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். ஸோ ஈக்குவல் டு 0 பண்ணால் இந்த தீட்டாக்கு பதில் தீட்டா மீன் சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறோம். ஃபைனலி என்ன பண்ண போகிறோம்? 2 டைம் அந்த சைடு காஸ் கொண்டு போனோம், அவ்வளோதான். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 0. காஸ் எப்போ எனக்கு 0 ஆகும்? இங்கே காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 0ன்றது 2n plus 1 pi by 2. கரெக்டாக? ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 0க்கு பதில் 2n plus 1 pi by 2 போட்டோம். எடுத்ததுமே நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? n is equal to 0 சப்ஸ்டியூட் பண்ணும். 0 சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த டைம் 0 ஆகிட்டு 2 into 0 plus 1. அப்போ 1 டைம்ஸ் ஆஃப் pi by 2 வரும். இந்த pi by 2 அந்த pi by 2 கேன்சல் ஆகும்போது ஃபைனலி காஸ் ஆஃப் தீட்டா மின்னு இருக்கும். இதில் மறுபடியும் என்ன பண்ணணும்? அந்த சைடு காஸ் கொண்டு போகணும். ஸோ அந்த சைடு காஸ் கொண்டு போகும்போது என்ன ஆகும்? காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. காஸ் எப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 வரும்? காஸ் வில் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 at n pi, அதாவது 0 and 180 டிகிரி. ஸோ அங்கே தான் எனக்கு தீட்டா மின்னு இருக்கும். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு மினிமம் வேல்யூ வில் பி 0 or 180 டிகிரி ஃபார் த ப்ராட் சைடு அரே. ஹாஃப் பவர் பாயிண்ட் டேரக்ஷன் கேட்டாலே நம்ம அங்கே என்ன மேக்ஸிமாக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1க்கு ஈக்குவேட் பண்ணியிருப்போம், மினிமாக்கு 0க்கு ஈக்குவேட் பண்ணியிருப்போம். அண்ட் ஃபைனலி ஹாஃப் பவர் பாயிண்ட் டேரக்ஷனுக்கு நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/2க்கு 1/√2க்கு ஈக்குவேட் பண்ணியிருப்போம். ஏன்னா ஹாஃப் பவர், ஏன்னா 0 1/2 ஏன்னா ஹாஃப் பவர்னாலே 45 டிகிரி தான். அப்போ 0 1/2 1/√2 √3/2 and you will be having 1. கரெக்டாக? ஸோ அந்த ஹாஃப் பவர் எங்கே இருக்குது? 1/√2ல இருக்கா? ஸோ அதனால் இங்கே 1/√2ல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ சாரி இந்த இதுலேயும் ஹாஃப் பவர் வந்து 1/√2 கிடையாது. இதில் இந்த ஃபார்முலாவில் 45 டிகிரிக்கு 1/√2 வராது. ஜஸ்ட் நான் ஜென்ரலி புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன். ஹாஃப் பவர் பாயிண்ட் டேரக்ஷன் அப்படின்றது ஹாஃப் ஆஃப் இட்ஸ் வேல்யூ. ஸோ E is equal to நம்ம 1/√2 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு பதிலாக 1/√2 சப்ஸ்டியூட் பண்ணால் ஃபஸ்ட்டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/√2. காஸ் இன்வர்ஸ் இதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/√2 எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா 45 டிகிரியில் வரும். நான் இதில் என்ன சொன்னேன்னா இதில் சொன்னது கரெக்ட் தான், பட் ஆனால் லாஜிக்கலி உங்களுக்கு இதுக்கும் ரிலேட் பண்ணும்போது புரியாது. அதனால் நான் இது நான் மாதிரி சொன்னேன். இது வந்து 45 டிகிரி ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ அப்போ 2n plus 1 pi by 4. pi by 4 என்ன 45 டிகிரி. கரெக்டாக? ஸோ இது ஆட் 45 டிகிரிஸை ரெப்ரசென்ட் பண்ணுது. மறுபடியும் இந்த pi by 2 pi by 4லாம் கேன்சல் பண்ணுறதுக்கு முன்னாடி n is equal to 0 சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதில் என்ன ஆகும்? வெறும் pi by 4 தான் இருக்கும். தர்ஃபோர் இந்த pi by 4 அப்படியே இருக்கும். ஸோ காஸ் தீட்டா ஆஃப் HPPD, அதாவது ஹாஃப் பவர் பாயிண்ட் டேரக்ஷன் வில் பி, இதெல்லாமே கேன்சல் பண்ணும்போது ஃபைனலி எனக்கு என்ன வேல்யூ இருக்குன்னா 1/2ன்ற வேல்யூ இருக்குது. காஸ் எப்போ 1/2ன்ற வேல்யூ இருக்குன்னு கேட்டிங்கன்னா எனக்கு 60 டிகிரி. இது வந்து நான் சைனுக்கு, ஓகேவா? இது சைனுக்கு. அப்போ காஸ்க்கு என்ன இருக்குன்னா அப்படியே திருப்பி இருக்கும். ஸோ இந்த வேல்யூ எனக்கு இங்கே வந்துடும். இந்த வேல்யூ இங்கே வரும்போது எனக்கு இது என்ன டிகிரி? 60 டிகிரி 120 டிகிரி அந்த மாதிரி வேல்யூஸ்க்கு இருக்கும். தேர்ஃபோர் எனக்கு 60 120 நாங்கள் சொன்னது கரெக்டாக ரிலேட் பண்ணிக்க முடியாதுன்றதுக்காக நான் இது வேறுன்னு சொன்னேன். ஓகேவா?
So half power point direction will be 60 degree and 120 degree. When you are plotting this, so maximum எங்க வந்துச்சு 90 degree 270 degree, அதனால maximum plot பண்ணிருக்க, minimum 0 and 180 degree, and you will be having a half power point direction will be plus 60 minus 60 plus 20 minus 120. அவ்வளவுதான். இதுதான் எனக்கு broadside array. Endfire ஒண்ணுமே கிடையாது பாருங்களேன். Endfireல நான் ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்டெப் சேம் தான். செகண்ட் மூணாவது ஸ்டெப் என்னன்னா total electric field will be, இந்த இடத்துல ஒரே ஒரு சேஞ்ச் என்னன்னா you will be having E1 and E2 as equal. Okay, no issues. அதே மாதிரி ஃபேஸ்லயும் எனக்கு நோ, பட் எனக்கு அவுட் ஆஃப் ஃபேஸ் ரெப்ரசென்ட் பண்றதுக்காக எனக்கு இங்க ஒரு மைனஸ், இங்க மைனஸ் ஆட் பண்ணல, ஏன் இங்க மைனஸ் ஆட் பண்ணிருக்குன்னா you know that E1 will be placed in the negative side, கரெக்ட்டா? So here you will be having out of phase. So second antenna will be having in phase and the first antenna will be in the out of phase. So ஓகேவா, as usual நம்ம பார்த்த மாதிரியே தான் எல்லாமே சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா E1 is equal to E2 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா ஃபைனலி E0 காமனா வெளிய எடுப்பீங்க. இதுக்கு எனக்கு ஃபார்முலா சேஞ்ச் ஆகும். அங்க e பவர் பிளஸ் இருந்துச்சு, அதனால cos 2 cos தீட்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருப்பாங்க, மைனஸ் இருக்குது. ஸோ 2j sin தீட்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஃபைனலி நான் அதே மாதிரி தான் இந்த ஸ்டெப் கூட எழுதணும்னு இல்லை, அதே மாதிரி நீங்கள் ஃபைன் பண்ணிங்கன்னா ஃபைனலி எனக்கு என்னவாகும், சைன் ஆஃப் லாம்டா π/2 cos தீட்டான்ற வேல்யூ வரும். இங்கே மேபி எனக்கு λ/2 λ/4 கூட கேட்கலாம், எதுவுமே கேட்கலாம், λ/2 சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. அங்கே என்ன வந்துச்சு, cos of π/2 cos தீட்டான்னு வந்துச்சு, இங்கே sin of π/2 cos தீட்டான்னு வந்துச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்க போகிறோம், மேக்ஸிமம் மினிமம் அண்ட் ஹாஃப் பவர் பாயிண்ட் டைரக்ஷன். மேக்ஸிமம்க்கு இந்த ஈக்குவேஷனை 1க்கு ஈக்குவேட் பண்ணணும், மினிமம் 0க்கு ஈக்குவேட் பண்ணணும், அதாவது ப்ளஸ் ஆர் மைனஸ் 1க்கு, மினிமம்க்கு 0 அண்ட் ஹாஃப் பவர் பாயிண்ட் டைரக்ஷனுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/2க்கு ஈக்குவேட் பண்ணால் ஃபைனலி உங்களுக்கு தெரியும் என்ஃபயர்னாலே இந்த டைரக்ஷன்ஸில் இருக்கும், கரெக்டாக? மேக்ஸிமம் எங்கே இருக்கும், 0 and 180. அதனால் எனக்கு மேக்ஸிமம் ஃபைனல் வேல்யூ 0 and 180, மினிமம் ஃபைனல் வேல்யூ 90 and 270. ஏன்னா மினிமம் வந்து 90 and 270 தான் இருக்கும். அண்ட் ஹாஃப் பவர் பாயிண்ட் டைரக்ஷன் ஃபார் திஸ் கண்டிஷன் ஆல்சோ, இதில் ஒன்றுமே சேஞ்ச் இல்லை, இதில் அங்கே எழுதுன மாதிரியே தான் இருக்கும், பட் அப்படியே ஸ்டெப்ஸ் மாற்றி எழுதியிருப்பீங்க. ஓகேவா, இதுக்கு எனக்கு 60 and 120 டிகிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் எனக்கு டயக்ராம். ஓகேவா, இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இது சைன் கண்டுபிடிச்சிருப்போம். பேசிக்கலி இந்த ரெண்டு வேல்யூஸ் தெரிஞ்சால் போதும், சைனுக்கும் காஸ்க்கும். இதை மட்டும் நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க. சைன் 0 1 எப்போ இருக்கும், அதுதான் இங்கே இந்த டேர்ம்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பேன். அண்ட் காஸ் எப்போ இருக்கும், அவ்வளவுதான். ஓகேவா, சிம்பிளாக தான் இருக்கும். தென் நெக்ஸ்ட்டு கேஸ் 3ல் ஒன்றுமே இல்லை, எனக்கு ஈக்குவல் மேக்னிடியூட் ஈக்குவல் கிடையாது, ஃபேஸும் ஈக்குவல் கிடையாது. அப்போ என்ன ஆகும்னா E1 is not equal to E2. அப்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேஸை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், λ/2க்கு பதிலாக இங்கே 0 நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். இது 0 ஆரிஜினல் ப்ளேஸ் பண்ணிக்கிற மாதிரி 0ல் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். இங்கே எனக்கு சை அப்படின்ற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். தர்ஃபோர் சப்ஸ்டியூட் பண்ணால் e பவர் 0னா என்ன 1, அதனால் இந்த இடத்துல E1ன்னு வந்திருக்கு, இந்த டைம் அப்படியே இருக்குது. ஓகேவா, இதுலேருந்து என்ன பண்ணிக்க போகிறேன், E1 நான் காமனாக வெளியே எடுக்கிறேன். ஸோ காமனாக வெளியே எடுத்தால் இந்த டைமில் 1 வந்துடும், இந்த டைமில் E2/E1 into e power j psi. ஓகேவா, இப்போ எனக்கு என்ன ஆகும், E2/E1 is nothing but k அப்படின்ற ஒரு ரேஷியோ. ஸோ k நீங்கள் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் E1 in times of 1 plus k into e power j omega, கரெக்டாக? ஸோ e power j omega. ஸோ இதில் நம்மளுக்கு தெரியும் e power I theta can be represented in terms of cos theta plus j sin theta. ஸோ here it is represented in cos i plus j sin psi. ஓகேவா, முடிஞ்சிச்சா? அதுக்கப்புறம் இதுலேருந்து ரியல் டேர்ம்ஸும் இமேஜினரி டேர்ம்ஸும் ஸ்பிட் பண்ணிக்கிறோம். ரியல் என்ன, ஃபஸ்ட்டு இந்த காசு இது கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? ரியல் என்னன்னா 1 + k cos psi, அவ்வளோதானே. இமேஜினரி ஜே இருக்க டேர்ம்ஸ் மட்டும் தான் இமேஜினரி. ஸோ jk sin psi. ஓகேவா, இதான் இமேஜினரி. நம்ம ஃபஸ்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்க போகிறோம்னா மேக்னிடியூட் அண்ட் ஃபேஸ் கண்டுபிடிக்க போகிறோம். மேக்னிடியூட் இஸ் நத்திங் பட் ரூட் ஆஃப் ரியல் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி ஸ்கொயர். ஸோ ரூட் ஆஃப் ரியல் ஸ்கொயர் என்ன, ஃபஸ்ட் ரூட் போட்டுக்கிறேன். ரியல் ஸ்கொயர் என்ன 1 + k cos psi the whole square ப்ளஸ் இமேஜினரி ஸ்கொயர் என்ன, இந்த டேர்ம்ஸை நான் ஸ்கொயர் பண்ணணும். ஸோ k ஸ்கொயர் sin ஸ்கொயர் sin psi ஸ்கொயர். முடிஞ்சு போச்சா? அதே மாதிரி ஃபைக்கு என்ன ஃபார்முலா என்னன்னா tan inverse of imaginary ரியல் பை இமேஜினரி. ஸோ tan inverse of ரியல் இமேஜினரி பை ரியல் தான். ஸோ tan inverse of imaginary பை ரியல். ஸோ tan inverse of, அதாவது b/n நம்ம யூஸ்வலி ஃபார்முலாவில் சொல்லுவோம். tan inverse of imaginary என்ன, k sin psi. ரியல் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இமேஜினரின்றது இந்த ஜேவை விட்டுரும், இதுதான். அதே மாதிரி ரியல் என்னன்னா 1 + k cos psi, அவ்வளோதான். இதிலிருந்து நம்ம இந்த வெக்டார் டயக்ராம் வரைஞ்சிருப்போம். ஓகேவா, சிம்பிளாக தான் இருக்கும். இந்த 3 கேசஸ்மே ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணாலே புரியும். ஸோ இந்த யூனிட்டில் இந்த எண்ட் பாயிண்ட் சோர்சஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம யூனிஃபார்ம் லீனியர் அரேலையும் இந்த மாதிரி ப்ராட்சைட் எண்ட் எண்ட்ஃபயர் கேஸ்க்கு போகலாம்.